ஹுபுங் ஒரு 10 சொல்லுங்க. Teacher, agar, apabila, atau, bahawa, dan, hingga, jika, jikalau, kecuali, kerana, lalu, manakala, sambil, serta, supaya, walaupun, tetapi, sungguh pun, sementara, semenjak. அதெல்லாமே என்னது? கத்த ஹுபுங். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் கத்த ஹுபுங். ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. கத்த ஹுபுங் வந்து இப்ப நிறைய கேள்வி கத்த ஹுபுங் சம்பந்தப்பட்டதுதான் வருது. அதனால நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் கத்த ஹுபுங்னா என்னன்னு. இப்ப அந்த பெத்திகான்ல எத்தனை கத்த ஹுபுங் இருக்கு? 3 தான் நினைக்கிறேன் டீச்சர். என்னென்ன? Atau, dengan, dan. ஓகே, atau dengan dan. ஓகேவா? ஆமா டீச்சர். ஓகே, சரி ஆயார், சரி ஆயார் கொடுங்க பாப்போம். யார் கொடுக்க போறா டன்க்கு? டீச்சர் நான் சொல்றேன் டீச்சர். கொடுங்கம்மா, சொல்லுங்கம்மா. Kata hubung dan, saya dan kawan saya telah pergi ke perpustakaan semalam. Okay, saya dan kawan saya telah pergi ke perpustakaan semalam. Okey, boleh. Ada lagi yang nak berkongsi? Teacher, atau. Atau, okey, atau சொல்லுங்க. Awak boleh menaiki bas atau teksi untuk ke sana. Okey, ulang balik. Awak boleh menaiki bas atau teksi untuk ke sana. Ke mana? Lokasi tolong teacher. Ke mana? Ke kedai restoran Pak Kasim அப்படினா. நீங்க சொல்லணும், கம்ப்ளீட்டா கொடுக்கணும். எங்க கொடுக்கணும், எதுக்குன்னு சொல்லணும். எதுக்குன்னு சொல்லணும் நீங்க. ஓகே டீச்சர். ஓகே, திரும்ப சொல்லுங்க. டீச்சர் பாக்குறேன் இங்க வந்து நானு. டீச்சர் நான் இப்படி பார்த்தேன், இப்படி போட்டேன் ஒண்ணு டான்ல. டான்ல ஒண்ணு போட்டேன். அதாவது ini memaparkan berbagai tradisi masyarakat seperti adat perkawinan dan kematian. திரும்ப சொல்லுங்க. Museum ini memaparkan berbagai tradisi masyarakat seperti adat perkawinan dan kematian. ஓகே, நீங்க அத்தாவு தானே சொன்னீங்க, அதுக்குள்ள டான்க்கு வந்துட்டீங்க. அத்தா ஓடிச்சுல, அதனால டான்க்கு வந்துட்டேன். அத்தா ஓடிடுச்சு, அதான் டான்க்கு வந்துட்டீங்களா? அத்தாவுக்கு ட்ரை பண்ணுங்க. Atauga, ya. Awak boleh menaiki bas atau teksi untuk ke kedai Paksu அப்படின்னு போட்டோம் டீச்சர். ஓகே, முடியும். Kamu boleh menaiki bas atau teksi untuk sampai ke mana? Untuk sampai ke jalan susur berapa? அந்த jalan நீங்க கொடுக்கலாம். ஓகே டீச்சர். ஓகே, ஓகே. சரி, இன்னொன்னு யார் ட்ரை பண்ண போறோம்? Kata hubung seterusnya dengan. யாரு dengan ட்ரை பண்ண போறா? ஹலோ, ஹலோ, ஹலோ டீச்சர். ஹலோ, விளங்குதா? டீச்சர் நான் சொல்றேன், tugas yang anda dilakukan dapat diselesaikan dengan cepat dan berkesan. Okey, இன்னும் tambah பண்ணணும். Sekiranya mendapat kerjasama daripada semua pihak. Sekiranya dapat bekerjasama dengan semua pihak அப்படி. Sekiranya mendapat kerjasama daripada semua pihak. Terima சொல்லுங்க. Sekiranya dapat kerjasama dengan. இல்ல, உங்க ayah dah சொல்லுங்க. Tugas yang anda dilakukan dapat diselesaikan dengan tugas cepat. Yang anda dilakukan dapat diselesaikan dengan cepat dan berkesan.
sekiranya dapat bekerjasama dengan semua pihak. Sekiranya dapat kerjasama daripada semua pihak. Sekiranya dapat kerjasama daripada semua pihak. Semua pihak. Okey, teacher. Okey, apa dah ada வந்து lengkapா வரும். Sama dengan Okay, semua. Okey, teacher. சரி, okay. இப்ப வந்து question number 1 finish. Siapa dapat 6/6? semua kata hubungan கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு ஆயாட்டம் கரெக்டா கொடுத்திருக்குங்க. யாரு சொல்லுங்க. டீச்சர் அது 6 மார்க் 2 மார்க் 6 மார்க் டீச்சர் 2 தான் போட்டுருக்கு. 2 தான் போட்டுருக்கு அதுல. 2 மார்க் தான் போட்டுருக்கு. 2 ஆயாட் கண்டுபிடிச்சதுக்கு வந்து அவங்க எத்தனை கண்டுபிடிக்க சொன்னாங்க? 3 தானே? 2 kata hubung dan satu 2 kata hubung. Okay, அப்ப 2னாக்கா 4. கத்த ஹுபுங் நீங்க கண்டுபிடிச்சீங்கனாக்கா ஒரு கத்த ஹுபுங் கண்டுபிடிக்கிறதுக்கு 1. அப்புறம் அதுல ஆயாட்ட நீங்க எழுதுனீங்கனாக்கா அதுல இன்னொன்னு. சோ அப்ப ஒரு கத்த ஹுபுங் வந்து உங்களுக்கு 2 கிடைக்கும். இப்ப நீங்க 2 கத்த ஹுபுங் கண்டுபிடிச்சீங்கனாக்கா கண்டுபிடிச்சதுக்கு 2 கிடைக்கும். பீனா ஆயாட் பண்ணதுக்கு இன்னொரு 2 கிடைக்கும். இப்ப அங்க 2 மார்க் போட்டிருந்தாங்க. அது எப்படி டீச்சர் அது எப்படி கணக்கு? ஒரு இதுக்கு 2 தான் கணக்கா? இல்ல. ஆயாட்டுக்கு 2, கண்ணால் பஸ்திக்கு வந்து 2. சோ மொத்தம் 4. அந்த மாதிரி. ஓகே டீச்சர். ஆமா. ஓகே. சரி, யாருக்கு 4 கிடைச்சிருக்கு? எனக்கு இருக்கு டீச்சர். ஓகே, குட். சரி, இப்ப அடுத்ததுக்கு போவோம். 2வது கேள்வி. ஓகே, 2வது கேள்வி. தமிழ் தவிர வேற மத்தவங்க யாருமே இல்லையா? ஹலோ. ராஜேஷ் படிக்கிறாங்களா? ஓகே, படிங்க ராஜேஷ். ஹலோ ராஜேஷ், படிங்க. யாராச்சும் ஒரு ஆள் படிங்கம்மா. டீச்சர் நானே படிக்கிறேன். அதான் பாருங்க, யாரும் படிக்கிறதுக்கு கூட கஷ்டமா இருக்கு. சரி, படிங்கயா. Kenal pasti pola ayat dalam ayat-ayat yang berikut. Sama ada frasa nama, frasa kerja, frasa nama, frasa adjektif atau frasa nama, frasa sendi nama. Okey, baik. Okey. Soalan 1. Okey, saya akan panggil beberapa nama. Birama, jawab soalan 1. Birama ada ke tak ada? Ada kan? Okey, jawab soalan 1. Pulau Langkawi ialah kawasan peranginan terkenal. FN, FK. Okey, cikgu pernah ajar kan? Sebelum kamu kenal pasti pola, kamu kena buat apa dulu? Subject predicate. Kena kenal pasti subjek predikat. Okey, Wirama, mana satu subjek, mana satu predikat Wirama? Salah tak apa, Wirama? Salah tak apa, cuba. Saya cuba. Okey, cuba boleh Lavanya? Pulau Langkawi subjek ialah kawasan peranginan terkenal predikat. Very good. Pulau Langkawi ialah subjek, ialah kawasan peranginan terkenal ialah predikat. Betul. Teacher, FN normal, FN FK வருமா டீச்சர்? நான் தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும். FN வருமா, FN FK வருமா? நான் FN தமிழ் நீங்க என்ன கொடுத்திருக்கீங்க? FN டீச்சர். FN. Okey, yang lain? Okey, siapa jawab FN angkat tangan. Okey, siapa jawab FN FK angkat tangan. Okey, apakah jawapan sebenarnya? FN tambah FN. Kawasan. Ya, betul. FN tambah FN. Kenapa FN? Kawasan.
Pulau Langkat Yelah. kawasan வருது. Kawasan வருது தானே? Yelah kawasan தானே வருது? ஆமா டீச்சர். Yelah kawasan வந்துச்சுனாக்கா kawasan வந்து kata nama. Apa? FN tambah FN. Okey, tahniah kepada semua yang betul. Okey? Lah, Virama sekarang faham tak? Virama? Faham cikgu? Okey, bagus Virama. Okey, sekarang soalan nombor 2. Siapa nak jawab? Saya cikgu. Okey, lawannya cuba. Kawasan taman perumahan itu sangat bersih. Kawasan taman perumahan itu sangat bersih. Kawasan Okey. taman perumahan itu subjek sangat bersih predikat. Very good. Okey, apakah polanya? FN tambah FA. FN tambah FK. FA. FA. Kenapa FA? Sangat besar. Sebab apa? Menunjukkan sifat. Sangat bersih membawa maksud kata adjective. Kata apa? Kata Adjektif. very good. Kata adjective. Okey, என்ன இது? so jawapannya apa? FN tambah FA. Okey, soalan nombor 3. டீச்சர் அது FA வா வரும்? FA வா? FN tambah FA தமிழ். நான் FK போட்டேன். ஏன் K போட்டிருக்கீங்க? என்னது போட்டேன் எனக்கு தெரியல. ஏன் போட்டீங்கன்னு தெரியலையா? FA எப்படி டீச்சர் வந்துச்சு எனக்கு தெரியல, கொஞ்சம் நேரத்துக்கு பார்ப்போம். sangat orang Okey, Malaysia. subjek என்னது சொல்லு. Kawasan taman perumahan itu Okey, predicate என்னது? sangat bersih. ஓகே, நம்ம அந்த போலா பாக்குறதுக்கு சப்ஜெக்ட பார்க்கணுமா predicate பார்க்கணுமா? predicate predicate பார்க்கணும். அப்ப predicate எந்த பிரகாரம் முத வருது? sangat அப்புறம் bersih. bersih என்ன கத்து? நான் நினைச்சு சுத்தம் பண்றது kerja நினைச்சேன். membersihkan வந்து kata kerja. bersih வந்து adjective. bersih வந்து kata adjective. ஓகே டீச்சர். ஓகேவா? அப்ப வந்து என்ன போலா வரணும்? FN tambah FK FA. FN tambah FA. Betul. Okey, nombor 3. Siapa nak cuba? நான் படிக்கிறேன். Jam படிங்க. tangan berjenama itu untuk hadiah bersaraan Datuk Muhammad. Okey. டீச்சர் நான் வந்து FN போட்டிருக்கேன். நான் இதை பார்த்தா FN FK மாதிரி தெரியுது. என்ன கதை? என்ன கதையா? ரோத்தான் எடுத்துட்டு வரணும் அந்த கதை. தமிழ் சொல்லுங்க டீச்சர். ரோத்தான் வேணுமா? இருக்கு டீச்சர், வீட்டுல இருக்கு. இருக்கா? நல்லா கரெக்டா படிக்கணும்னு சொன்னா இல்லையா? எது கரெக்டா நம்ம செய்யணும்? சப்ஜெக்டையும் ப்ரெடிகேட்டையும் நம்ம கரெக்டா பிரிக்கணும். Jam tangan berjenama itu subjek. Okey. Untuk hadiah bersaraan Datuk Muhammad. Okey, அது என்னது? பின்னால பேர் வருது Datuk Muhammadனு, அதனால FN போட்டேன். தம்பி நான் என்ன சொல்லி கொடுத்துறேன்? ப்ரெடிகேட்ல வந்து எந்த பிரகாத்தான நம்ம பார்க்கணும்? பக்கத்துல வருது, untuk பக்கத்துல வருது. untuk பக்கத்துல வருதா? இல்ல, itu பக்கத்துல எது வருதோ அது. முதல் என்ன பிரகாத்தான் முதல்ல ப்ரெடிகேட்ல என்ன பிரகாத்தான் வருதோ அதுதானே பார்க்கணும். ஆமா டீச்சர். அது என்ன பிரகாத்தான் வருது? untuk வருது. அப்புறம் ஏன் நீ பேருக்கு போயிட்ட, பின்னால போயிட்ட? untuk என்ன வரும் டீச்சர்? அது எனக்கு தெரியல. untuk வந்து என்ன கத்து? ஏவா? சாரா ஆன்சர் பண்ணிட்டாங்க. untuk என்ன கத்து? Sendi. kata sendi nama. புரியுதா? ஓகே டீச்சர். சொன்னாங்க டீச்சர். அப்ப அதுக்கு ஆன்சர் என்னது? FNFS. பிள்ளைங்களா தயவு செய்து கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பிள்ளைங்களா. kata sendi nama என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. di, dari, ke, kepada, untuk, bagi, அதெல்லாம் kata sendi nama. ஓகேவா? அது எல்லாமே கத்து செஞ்சா டீச்சர். dan இல்ல. dari dari, dari, ke, kepada, untuk, bagi.
di. ஓகேவா? ஓகே டீச்சர். ஓகே சரி, அடுத்த கேள்வி. நான் படிக்கிறேன் teacher. படிங்க படிங்கம்மா. Pasukan keselamatan menghalang perjalanan kami untuk melintas sempadan. Pasukan keselamatan subjek menghalang perjalanan kami untuk melintas sempadan itu predicate. FN tambah FK. ஏன் FK? Menghalang. Menghalang வருது டீச்சர். அப்ப menghalang வந்து என்ன kata? Kata kerja. Kata kerja. Very good. அவ்வளவுதான் ஆன்சர். senang இருக்கா இல்லையா? Senang டீச்சர். ஓகே, இப்ப யாருக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க. நான் 2 எடுத்துக்கிறேன் டீச்சர். 2 பிழை. 2 பிழை. 2 பிழையா 2 சரியா? 2 சரி 2 பிழை. அப்ப 2 தான் சரி. ஓகே, மத்தவங்க யாருக்கு 4 கிடைச்சிருக்கு? யாருக்கு 4 கிடைச்சிருக்கு? கீர்த்திகாக்கு 3, கீர்த்திகாக்கு 3, வேற? சாரா, வெரி குட் சாரா, 4. ஓகே, மத்தவங்க? சாரா 2 தான் டீச்சர். ஓகே சரி, இது ஆக்சுவலி சொன்னாங்க தானே? ஹலோ, நல்லது சொன்னாங்க டீச்சர். ஓகே, அதனால நீங்க வந்து கரெக்டா ஆன்சர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இது வந்து வெரி சிம்பிள். ஓகே, அடுத்த கேள்விக்கு போமா? அடுத்த கேள்விக்கு போலாமா? ஓகே டீச்சர். சரி, அடுத்த கேள்வி என்னது பாப்போம். 3வது கேள்வி. Teacher, kesalahan kata istilah, kesalahan tata bahasa. Okey, kesalahan kata atau istilah dan kesalahan tata bahasa. Okey, kesalahan kata, istilah dan kesalahan tata bahasa. Okey, இப்போ வந்து முதல் ஆயத்தை பார்ப்போம். அந்த முதல் ஆயத்தை படிங்க. அந்த ஒரு ஆயத்தை பாருங்க. ஒரு ஆயத் படிங்க. ஹலோ, சொல்லுங்க டீச்சர். யார் படிக்க போறா? யார் படிக்க போறா? படிக்கிறேன் டீச்சர். படிங்க முதல் ayat மட்டும். Setiap peserta muzium adat di Jelebu berpeluang untuk mencungkil pengetahuan berkenaan adat berparti di kalangan masyarakat Melayu di Negeri Sembilan. ஓகே, ஒரு முதல் ayat மட்டும் பார்ப்போம் ஓகே, முதல் ayat பார்ப்போம். அந்த முதல் ayatல என்ன kesalahan இருக்கு சொல்லுங்க. முதல் ayatல என்ன kesalahan இருக்கு சொல்லுங்க. Di dalam ayat. என்னென்ன kesalahan இருக்கு உங்க நீங்க கண்டுபிடிச்சது தெரிஞ்சது? Di dalam. Mencungkil. ஓகே, ஏன் mencungkil salah? Mencungkil வந்து பாக்காட் அந்த மாதிரி தான். வெரி குட். mencungkil வந்து பாக்காட்டுக்கு மட்டும் தான் வரும். ஓகே, ஆனா அங்க என்ன வந்திருக்கு? பாக்காட்டா வந்திருக்கு? இல்ல டீச்சர். அங்க என்ன வந்திருக்கு? Pengetahuan. pengetahuan kah? அப்ப வந்து நம்ம என்ன ஆன்சர் எழுதலாம்? Untuk mendapat pengetahuan. untuk mendapat pengetahuan கொடுக்கலாம். இல்லாட்டி வேற என்ன? pengetahuanக்கு வந்து நம்ம என்ன வேற ayat கொடுக்கலாம்? menimba. Menimba.
Menimba pengetahuan. Okeyவா? Menimba pengetahuan. menimba pengetahuan கொடுக்கலாம். ஓகே, அது முதல். வேற? Teacher, di dalam வருமா இல்ல dalam மட்டும் வருமா? இது என்ன kesalahan கொஞ்சம் சொல்லுங்க. Ada perpati di dalam kalangan masyarakat Melayu அப்ப அங்க என்ன kesalahan? di dalam வந்து இது ஒரு dalam kalangan masyarakat தான் வரும். Di dalam kalangan வருதுல, அப்ப அங்க என்ன வரணும்? Dalam kalangan masyarakat. அது எப்படி எழுதணும்? di dalam kalangan அப்படின்ற வார்த்தையை எழுதிட்டு எது சரி? Dalam. dalamன்னு எழுதணும். வெரி குட். ஓகே, 2 கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்தது முதல் ஆயாட்லயே பார்ப்போம். முதல் ஆயாட்ல இன்னொன்னு இருக்கு. முதல் ஆயாட்டு இன்னும் இருக்கு kesalahan. ஆரம்பமே சரியில்லை அங்க. அந்த சத்யாப்பா டீச்சர் இல்ல. Peserta teacher. எஸ், வெரி குட். ஏன் peserta salah? Peserta வந்து போட்டியில கலந்துக்கிறவங்க தானே டீச்சர் வரும். ஆமா, எஸ் வீரமா. pesertaன்றது வந்து போட்டியில கலந்துக்கிறவங்கள தான் நம்ம pesertaன்னு சொல்லுவோம். அங்க வந்து போட்டியில கலந்துக்கிட்டவங்களா இல்ல மியூசியம் சுத்தி பாக்குறவங்களா? மியூசியம் சுத்தி பாக்குறவங்க தானே. அப்ப மியூசியம் வந்து பாக்குறவங்க வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? peserta சரியா தப்பா இப்ப? salah. salah. ஓகே, அப்ப என்ன மாத்தலாம்? அந்த புத்தகத்தை வந்து சுத்தி பார்க்கறவங்க மாத்தணும். அதை சுத்தி பாக்குறவங்களா இல்ல சொல்லுங்க தமிழ். அதான் தெரியல, வரமாட்டீச்சு. வருகையாளர். இந்த மியூசியத்துக்கு வருகையாளர். ஞாபகா. ஓகே, நான் kata dasar கொடுக்கிறேன். kunjung. mengunjungi. Pengunjung. mengunjungi வந்து kata kerja baca. Pelancong. நான் kunjung Teacher சொல்லிட்டேன். pengunjung. Pengunjung. yes, setiap pengunjung. pengunjungனா என்ன? சுத்தி பார்க்கறவங்க. வருகையாளர். வருகையாளர். ஓகே, pengunjungனா வருகையாளர். ஓகேவா? சரி, அப்ப வந்து அந்த peserta வந்து எழுத salah. peserta salah kena tukar kepada pengunjung. ஓகே, முதல் ஆயாட்லயே நீங்க எத்தனை கண்டுபிடிச்சிட்டீங்க? 3 டீச்சர். பாத்தீங்களா? ஓகே, peserta வந்து kesalahan kata வா kesalahan tata bahasa வா? kesalahan kata வா இல்ல kesalahan tata bahasa வா? kata istilah. kata istilah, ada ஒண்ணு. ரெண்டாவது mencungkil pengetahuan. mencungkil வந்து kesalahan kata istilah வா tata bahasa வா? tata bahasa. எப்படி tata bahasa? istilah தானே, வார்த்தை தப்பு. அது வந்து tata grammar தப்பு இல்ல. istilah. istilah. ஓகே, mencungkilம் istilah தான் salah. ஓகே, வேற di dalam kalangan அது tata bahasa. tata bahasa வா kesalahan அது? அதுவும் istilah வா டீச்சர்? நான் உங்ககிட்ட கேட்டா நீங்க என்கிட்ட கேக்குறீங்களா? தெரியல டீச்சர் கேக்குறேன். அது என்ன kesalahan? di dalam tata bahasa. tata bahasa. ஏன்னா di dalam வந்துச்சுன்னா அது ruang இருக்குன்னு அர்த்தம். dalamன்னு வந்துச்சுனாக்கா அதுல வந்து ruang இல்ல. ஓகே, அது வந்து kesalahan tata bahasa. ஓகே, அடுத்ததுக்கு போவோம்.
Teacher, ஒரு question. கேளுங்கம்மா, கேளுங்க சித்திரன். Teacher, pengunjung apa penonton sih, Ma? Penonton salah. Penonton வந்து family. penontonன்றது வந்து பார்வையாளர்கள். ஒரு perlawanan bola sepak வந்து penonton வராங்க பாத்தீங்களா, அவங்க பாக்குறதுக்கு வந்திருக்காங்க, அவங்கள வந்து penonton. புரியுதா? pengunjung வந்து சும்மா வருகையை புரிஞ்சு அவங்க பார்த்துட்டு அப்படி போறதுதான் pengunjung. பார்வையாளர்கள் வேற, வருகையாளர்கள் வேற. ஓகேவா Okay, teacher. ஸ்ரீதரன்? Okay, teacher. ஓகே, சரி. ஓகே ஓகே, அடுத்தது யார் படிக்க போறா? நான் படிக்கிறேன் டீச்சர். படிங்க சாரா. Museum ini memaparkan berbagai tradisi masyarakat seperti adat perkawinan dan kematian. ஓகே, அதுல என்ன kesalahan இருக்கு? Berbagai டீச்சர். ஓகே, berbagai ஞாபகம் வச்சுக்கோங்க. berbagai வந்தாலே தப்பு. அது என்ன எழுதணும்? Berbagai-bagai. ஆமா, berbagai தப்பு, berbagai-bagaiன்னு எழுதணும். அது kesalahan tata bahasa wah istilah wah? Tata bahasa wah istilah. Istilah. Tata bahasa ya, grammar salah ya. berbagai என்ற வார்த்தை இல்லையே, berbagai-bagai தானே. அது தத்தா பாச. ஓகே, berbagai-bagaiன்னு எழுதலாம், இல்லாட்டி என்னன்னு எழுதலாம்? Pelbagai டீச்சர். எஸ், குட். பல். ஓகே, berbagai-bagai இல்லைன்னா pelbagai. ஓகே, சரி, அடுத்த இதுக்கு போங்க. யார் படிக்கிறா? டீச்சர் 4 மார்க்கா போட்டு 4 தானே, இல்ல இன்னும் கூட இருக்கா? சொல்லுங்க ஐயா. 4 மார்க் போட்டிருக்காங்க, 4 தான் கண்டுபிடிக்கணுமா இல்ல எப்படி டீச்சர்? ஓகே, நீங்க 4 தான், ஆக்சுவலி 4 தான். 2க்கு சலஹான் இஸ்திலாவை தேடணும், 2க்கு சலஹான் தத்தா பாச தேடணும். ஆனா அதுல வந்து அவங்க 6 கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம எதுனா கண்டுபிடிக்கலாம். நீங்க 2 கண்டுபிடிச்சா ஓகே. ஆனா இப்ப நான் பிஞ்சாக் பண்றதுனால நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கேக்குறேன் நானு. ஓகே டீச்சர். ஓகே, அடுத்தது சொல்லுங்க. யார் படிக்க போறா அடுத்த? யார்? என்னையா அமைதியாயிடுச்சு? யார் படிக்க போறா? Pameran agak menarik dan penceritaan fakta juga jelas dipahami. Cuma beberapa kemudahan seperti pengawal dingin dan pencahayaan perlu diperbaik. Memandangkan tahap 2 bangunan museum itu agak gelap. ஓகே, என்ன kesalahan இருக்காங்க? அந்த டீப் எப்படி டீச்சர் சொல்லுங்க. அந்த டீப்பர் பைக் என்ன maksud டீச்சர்? இது பைக் நார்மலா ஒரு பைக் இன்னும் ரிப்பேர் பண்ணனும், இன்னும் தரத்தை வந்து உயர்த்தணும் அப்படின்றாங்க. ஓ, டீப்பர் பைக் தான அது, பைக்கி அப்படி இல்ல. டீப்பர் பைக் இல்ல, டீப்பர் பை மட்டும் தான். ஓகே டீச்சர். ஓகே, அது தப்பு இல்ல. டீப்பர் பைன்ற அது வந்து சரி. ஆமா டீச்சர், முதல்ல தப்பு நினைச்சேன், அப்புறம் அந்த ஆயர் படிச்சு பார்த்து தெரிஞ்சிச்சு. ஓகே ஓகே, சரி, சொல்லுங்க என்னென்ன kesalahan இருக்கு அடுத்தது. அதுல 2 kesalahan இருக்கு. டீச்சர் புங்காவாடிங்க, அது வந்து சாலாவா? சாலா மாதிரியே இருக்கு, கரெக்ட் மாதிரியே இருக்கு. எது சரி? வாங்க டீச்சர், லைன் விளங்க முடியுது. ஹலோ, விளங்குதா? இப்ப விளங்கு டீச்சர், சொல்லுங்க. ஓகே, புங்காவாடிங்க சரியா தப்பா? சரியா மாதிரியும் இருக்கு, தப்பா மாதிரியும் இருக்கு. அந்த மாதிரி நீங்க குடுக்கலாமா ஆன்சர்? சரி மாதிரி இருக்கு, தப்பு மாதிரி இருக்குன்னு குடுக்கலாமா? இல்ல டீச்சர்.
சரியா தப்பா அவ்வளவுதான். அவ்வா சரினா ஒரு சரி சொல்லுங்க, தப்புனா தப்புன்னு சொல்லுங்க. தப்பு போல் டீச்சர். எஸ் கரெக்ட், தப்பு. penghawa dingin தப்பு. அப்ப எப்படி மாத்தணும்? HAW வருமா இல்ல HWA மட்டும் வருமா டீச்சர்? அந்த எழுத்துலாம் சரி, ஏஜ்லாம் சரி, ஆனா சில விஷயத்த மட்டும் நீங்க மாத்தலாம். எக்கோன்னு போடணுமா? ஏண்டாம மலாய கொல்ற penghawa dingin அத வந்து மாத்தி கத்த hukum DM சொல்லி கொடுத்திருக்கேன், ஞாபகம் இருக்கா? hukum DM இல்ல டீச்சர். இருக்கா? hukum DM இன்னொரு வாட்டி சொல்லுங்க டீச்சர் இப்படி கொஞ்சம் ரைட்டா. pisang goreng pisang ஞாபகம் இருக்கா? pisang goreng pisang. ஓ அந்த மாதிரியே. ஓ ஆமா, எது சரி? pisang goreng சரியா, goreng pisang சரியா? பிசாங் கோரேங். அதே மாதிரிதான் இங்கேயும். டிங்கன் புங்காவா வருமோ? pendingin hawa, pendingin டிங்கன் ஆவோவா? dingin குளிர்ச்சி, குளிர்ச்சியா இருக்கிறத வந்து டிங்கின்னு சொல்லுவோம். ஹவுனாக்கா உடாருவேன் காத்த. ஓகேவா? அப்ப வந்து குளிர்ச்சி, இத குளிர்ச்சி, குளிர்ச்சி. புரியுதா?